ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் இல்லம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கிறிஸ்பி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு சிவப்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காமல் ஒரு திக்கான பேட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்டியான ரெசிபிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி திக்கான பேட்டராக ரெடி பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை நல்லா நீட்டாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி பன்னீரை ரெடி பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு பேட்டரெலாம் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கும். பன்னீரில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஃப்ரீசரில் வச்சு 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலெல்லாம் ஹீட் ஆகிட்டோன்னே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் கிராம்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் எல்லாத்தையுமே பிரெட் கிராம்ஸில் ஆட் பண்ணிவிட்டு இதை பொரித்து எடுத்துக்கிறேன். ஆயில் ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லக்ஷ்மிஸ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.